அத்தையும் சின்ன பொண்ணாக்காவும் என்ன சொல்ல போறாங்களோ. பிள்ளைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு வராம 2-3 நாள் கழிச்சுலாம் வந்திருக்கேன். சரி என்ன செய்ய, என்ன சொன்னாலும் சமாளிக்க வேண்டியதான். சின்ன பொண்ணாக்கா, எத்தே யார் அது? எத்த அட நம்ம மல்லிகா. வாமக்கா. எத்த நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமோல, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். எத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா ஆபீஸ்ல கொஞ்சம் நெருக்கடியத்த, அதனாலதான் அத்தை என்னால வர முடியல. சரி அதனால என்ன மருமோல, வேலையும் முக்கியம் தானே. சம்பந்தி அம்மா சொன்னாங்க மல்லிகாவுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு, அதனால அவளால வர முடியலன்னு. ஆமாத்த, அதனாலதான் வர முடியல. அதான் சரி இன்னைக்கு பிள்ளைய வந்து பாத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன். நீ வந்து நேரம் பார்த்து என் பேராண்டி நல்லா முழிச்சிட்டு தான் இருக்கான். ஆமாக்கா வந்து பாரு. சின்ன பொண்ணாக்கா தூங்கிட்டு இருக்காங்களோ? இல்லம்மாக்கா, சின்ன பொண்ணு முழிச்சிட்டு தான் இருக்கா, பெட்ரூம்ல இருக்கா. போவோம். சரிங்க அத்தை. பரவாயில்ல அத்தை, நம்ம சொன்னதா புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுவுமே ஏசல. இனி சின்ன பொண்ணாக்கா தானே, அவங்களும் எப்படியாவது சமாளிச்சிடலாம். செல்லத்துக்கு என்ன தூக்கம் வரலையா? பிள்ளைக்கு சித்தி நம்மள பார்க்க வரான்னு தெரிஞ்சிருக்கு, அதான் தூங்காமல இருக்கான். என்னத்த சொல்றீங்க? ஆமா, சித்தி வாரேன்னு தெரிஞ்சுதான் தங்க பிள்ளை தூங்காம இருக்கான். ஆமா ஆமா, சித்தி வர நேரம் பார்த்துதான் பையனையும் முழிச்சிட்டு இருக்கான். ஆமா பின்ன அப்படித்தானே. உட்கார மரமுள்ள நின்னுட்டே இருக்க. சரிங்க அத்தை. பாத்தியமாக்கா உங்க சித்திய? உனக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க, உங்க சித்தி மட்டும் தான் வரல. இன்னைக்கு தான் உங்க சித்திக்கு வரக்கு வழி தெரிஞ்சிருக்கான். சின்ன பொண்ணாக்கா, அதான் உங்களுக்கு அன்னை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் வர முடியலன்னு. இங்க பாரு மல்லிகா, யார் வேணாலும் நம்பலாம், ஆனா என்னால நம்ப முடியல. உண்மைதான் சொன்னேன், முக்கியமான மீட்டிங், அதனால தான் வர முடியல. ஓஹோ அப்படியா? சரி சரி. அக்கா பாத்தியா, உங்க அம்மா சித்திய பார்த்து குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. என் செல்ல குட்டி, நான் உங்ககிட்ட சொல்றேன், உண்மையிலே சித்திக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்துச்சு, அதனால தான் அண்ணி வர முடியல. அதான் இன்னைக்கு நான் வந்துட்டேன்ல உன்னை பாக்கக்கு. என் செல்ல குட்டிக்கு பிடிச்ச போல ட்ரெஸ், பின்ன கையில போட விளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகா, என் பிள்ளை உங்ககிட்ட ட்ரெஸ்ஸோ விலையில ஒன்னும் கேட்கல, பேர் வைக்கிற அன்னைக்கு ஏன் வரல அததான் கேக்குறான். ஐயோ, சின்ன பொண்ணாக்காவை சமாளிக்க முடியாது, அதே கேட்டுட்டே இருக்கிறாங்க. செல்லக்குட்டி சித்திட்ட வாங்க. சித்தி செல்லக்குட்டி காதுல 3 நேரம் பேர சொல்றேன். மோகிலன் மோகிலன் மோகிலன். உங்க அம்மாவும் அப்பாவும் உனக்கு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. பேர் வைக்கிற அன்னைக்கு சித்தி வரலன்னு கேட்டேல்லம்மா, இப்ப பிள்ளை காதுல 3 நேரம் பேர சொல்லியாச்சு. நல்ல சமாளிக்க மல்லிகா. என்னக்கா இப்படி பேசுறீங்க? எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தனாலதான் வர முடியல. என்ன மருமோள, மல்லிகா அததான் சொல்றா இல்ல, ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தது. நீ திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. இப்ப அவ எவ்வளவு ஆசையோட பிள்ளை பார்க்க வந்திருக்கா, நீ அதை விட்டுட்டு பழைசே கேட்டுட்டு இருக்க. ஏத்த மல்லிகாவுக்கிட்ட எனக்கு நிறைய உரிமை இருக்கு, அதனாலதான் நான் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ கேக்குறது சரிதான் மருமோள, நான் இல்லன்னு சொல்லல, அப்புறம் அவ வருத்தப்படுவா இல்ல. மல்லிகா அப்படி ஒன்னும் இல்லத்த, நான் கேக்குறேன்னு ஒன்னா அவ வருத்தப்பட மாட்டா. என்ன மல்லிகா, இத்தனை நேரம் வரல நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, நீ அதுக்கு வருத்தப்படுறியா? ஏக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க என் மேல இருக்க உரிமையில தானே கேக்குறீங்க. என்னால உங்ககிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க முடியலன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சரிதான் மல்லிகா, அன்னைக்கு பிள்ளைய ஃபர்ஸ்ட் பார்க்க வந்தேல்ல, அன்னைக்கு சொன்னேன்ல ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்காக்கா, நான் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் வந்தேன்னு. நான் பேர் வைக்கிற அன்னைக்கு மட்டும் முக்கியமான மீட்டிங் வரவே முடியாதுன்னு போன் பண்ணி சொன்னேன். என்ன மல்லிகா முகமே மாறி போயிட்டு? சாரிக்கா. அட என்ன மருமகளா சாரி போறேன்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீ பிள்ளை பாரு. அதுக்கு இல்லத்த, சின்ன பொண்ணாக்காவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும், அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இங்க பாரு மல்லிகா, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. நீ என்ன மனசுல வச்சிட்டு இருக்கேன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்க, அதை நினைச்சு குழம்பிட்டே இருக்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, என்னன்னு என்கிட்ட சொல்லிரு. அட என்ன மருமகள, சும்மா அவளை போட்டு தொண்ணு கேட்டுட்டே இருக்க. ஆமா, அவளும் வருத்தப்பட்டுட்டு இருக்கல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, மல்லிகை மனசுல எதையோ வச்சுட்டு குழப்பிட்டு இருக்கா, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சாதான் சரியா இருக்கும். என்ன மருமகள சொல்ற? அவள முகத்தை பாருங்க, அவ முகமே நம்மளுக்கு காட்டி கொடுக்குது.
இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அவளே என்ன விஷயம்னு சொல்லிடுவா. மல்லிகா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? என்னன்னு சொல்லு. அத்தை, அது வந்து என்ன மக்கா? அது ஆபீஸ்ல பிரச்சனையா? என்னன்னு சொல்லு மக்கா. என் மௌண்ட சொல்லி ஏதாவது சரி பண்ண முடியுமா நான் பாக்கேன். எத்த ஆபீஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப வீட்ல ஏதாவது பிரச்சனையா? உன் மாப்பிள்ளை ஏதாவது உங்ககிட்ட சண்டை கிட்ட ஏதாவது போட்டாரா? என்னன்னு சொல்லு மக்கா, நான் போய் கேக்குறேன். இல்லன்னா உன் மைனிகாரி, அதான் என் மோவா, அவ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? சொல்லு மக்கா, வாரிலால அவளை 4 சாத்து சாத்துறேன். இல்லத்த, மைண்ட்னால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க தனியா அவங்க தனியா எல்லாம் இருக்கோம். இங்க பாரு மல்லிகா, சும்மா சுத்தி வளைச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன பிரச்சனைன்னு மனசுக்குள்ள வச்சுக்காம டப்புன்னு சொல்லு. அக்கா, அது வந்து அட என்னன்னு சொல்லு. என்ன அக்கான்னு நினைச்சனா உன்னை மனசு விட்ட சொல்லு என்ன பிரச்சனைன்னு. அட, என்ன மருமகளே இப்படி கண்ணீர் வடிக்க? என்னாச்சு மல்லிகா? இந்த பொண்ணக்கா, நான் எப்படி சொல்லுவேன்? பாரு மருமகளே, முதல்ல அழுறத நிப்பாட்டு. என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. நீ இப்படி அழுறத பார்த்தாலே எங்க மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அழாத மல்லிகா. ஏக்கா, போன வாரம் பிள்ளை பார்க்கக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் இல்ல? ஆமா. அப்ப இந்த தெருவுல முதல் வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்கல்ல? யாரு? அந்த மூதாட்டி கிழவியா? மூதாட்டி கிழவியா? அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அத்தை. அவ பேரு மூதாட்டி இல்ல, அவ நல்லம்மா. வீட்டு வாசல்லே உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அத்தை, அதான் நல்லம்மா. இந்த கிழவிதான். அவ என்ன மக்கா உங்ககிட்ட சொன்னா? உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதே, உனக்கு என்ன குழந்தை எல்லாம் பிறக்கலையா, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு அப்படின்னு கேட்டாங்க. அடித்து முறுபிடிச்ச நல்லம்மா கிழவி. நான் மருமகளை பார்த்தா இந்த கேள்வி கேட்டா? பாட்டுக்கு சின்ன பொண்ணு மங்கனா பார்க்க வந்திருக்கே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அத்தை. அப்படியே சொன்னாங்க மல்லிகா? ஆமாக்கா, எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? பிள்ளை பார்க்க வரும்போது என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. பார்த்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது என்ன கூப்பிட்டு அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. பிள்ளைக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு முதல் ஆளா நான் தான் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு ஆசையோட என்னன்னு தெரியுமா? திரும்பவும் வந்தா அந்த பாட்டி என்ன திரும்பவும் கூப்பிட்டு கேட்பாங்கன்னு தான் நான் வரல. இவ்வளவு தூரம் கேட்கும் போது என்னால சொல்ல முடியல. அந்த பாட்டி இப்படி என்கிட்ட கேட்டாங்கன்னு, அதனாலதான் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு அந்த பாட்டி சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷக்கா ஆகுது? 1 வருஷம் தானே ஆகுது. பாத்திய மருமோள கலவி பண்ண வேலையா? 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த வார்த்தை தானே அவ சொன்னா. அப்பவே நான் அவகிட்ட போய் கேட்கிறேன்னு சொன்னேன். இதான் சொன்ன, அவங்க வயசான பாட்டி ஆச்சு ஏதாவது சொல்லிட்டு போவாங்கன்னு. அம்மா இருங்கத்தேன்னு சொன்னேன். அன்னைக்கே நான் 4 கேள்வி கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு மல்லிகை அவகிட்ட அவ இந்த வார்த்தையை சொல்லிருப்பாளா? எவ்வளவு திமிர் பிடிச்ச கிளவியா இருப்பா இல்ல? வயசானாலும் கொஞ்சமாவது அறிவு இருக்க பாத்தீங்களா? அவளுக்கு அறிவு எங்க இருக்கு, புத்தி எங்க இருக்கு? அதனாலதானே அவ இந்த பேட்ச் எல்லாம் பேசிட்டு இருக்கா. இங்க பாரு மக்கா, அவ எல்லாம் அறிவு கெட்டவா. அவ இப்படி சொன்னா நீ இப்படி எல்லாம் வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ முதல்ல அழாத மக்கா, அவ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. மல்லிகாவுக்கு சூட ஒரு காஃபி போட்டு கொடு, நான் இப்ப வாரேன். எங்க தான் போறீங்க? இங்க பாரு மருமல, நான் சொல்லியதை கேளு. நீ முதல்ல மல்லிகாவுக்கு சூட ஒரு காஃபி போட்டு கொடு, நான் ஒரு 10 நிமிஷத்துல இப்ப வாரேன். எத்தே சாரிக்கா, என்னால ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லிகா, நீ முதல்ல அழாம இரு. எப்படியக்கா நான் அழாம இருக்க முடியும்? பிள்ளைய பாக்கக்கு நான் அன்னைக்கு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? அந்த பாட்டி சொன்ன ஒரே வார்த்தையால எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டக்கா. பெரியம்மா கூட நான் அந்த பாட்டி கிட்ட வந்து கேட்கட்டுமா, அம்மாக்கா என் கூட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்லக்கா. நான் எப்படி அக்கா வர முடியும்? பாரு மல்லிகா, அந்த கிழவி என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ ஒன்னும் சொல்லாமலா போன. அவங்க இப்படி கேட்கும் போது நான் என்னக்கா சொல்ல முடியும்? நீ ஒன்னும் வருத்தப்படாத, எங்க அத்தை கிளவிட்ட கரெக்டா பதில் சொல்லிட்டு வருவாங்க. இப்ப கோதுமைய வெளியில காய போட்டிருக்கேன், அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா கோழையும் இங்க வந்துதான் தின்னுட்டு போனோம். ஒரு நாளைக்கு இங்க வார எல்லா கோழையும் பிடிச்சி சூப் வச்சு குடிச்சு போட்டணும். அப்பதான் இந்த கோழி பிரச்சனையே இருக்காது. பாத்திய சிவகாமி, இவ கோழி எல்லாம் பிடிச்சி சூப் வச்சு குடிக்க போறாளாம். முதல்ல இவள நான் சூப் வைக்கணும், அப்பதான் ஊருக்கே நிம்மதி.